திரு வைகோ அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து பயங்கரமா வாழ்த்தி பேசுறாரு. இந்த ஒரு மாச கால ஆட்சி என்பது ஒரு பொன்னான கால ஆட்சின்ற அளவுக்கு பேசுறாரு. இன்னைக்கு கூட செய்தியாளர் சந்திச்சுட்டு வந்து நாங்க கூட்டணி இணைய போறீங்களான்ற பொதுக்குழு கூட்டு முடிவெடுக்கிற உடனே அப்படின்னு சொல்றாரு. தனிச்சின்னத்துல வந்து போட்டிட்டு இருந்தால் இன்னைக்கு வந்து திருமாவளவனும் சரி இல்லை கம்யூனிஸ்ட் தாண்டி முதல்ல வந்து அவர் தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார். அது காரணம் என்னன்னா கடந்த காலத்தில் திமுக மீதான உள்ள அந்த அதிருப்திகள் தான். அதிமுக வந்து தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இருந்தா ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க கட்சி நலன் பார்க்கும்போது எதுக்கு இந்த திமுக வந்து ஒரு சர்வாதிகாரத்தனத்தோட வந்து நம்மளை நம்பாம ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோடவே வந்து தனிச்சின்னத்தை வந்து கொடுக்காம அவங்க சின்னத்தில் போட்டியிட வச்சது இதெல்லாம் ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. உதயநிதி சொல்றாரு 4 மாடல் சோஃபா இப்ப 5 மாடல் சோஃபா மாறிடுச்சுன்னா வைகோவோட சேர்த்து சோஃபா சொன்னா எல்லாத்தையும் நீங்க இப்படி சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் 2006. அப்போ அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோபா தரலனாலும் கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சோபாவது கொடுத்துருப்பீங்கல்ல. எப்படி இங்கே தடுமாற்றங்கள் வருது? அண்ணன் திருமாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எப்படி முடிவுகள் நல்ல நல்ல மாறுச்சு. திருமாவும் கம்யூனிஸ்டும் குடியரசுத் ஆட்சி வரக்கூடாது, அமித்ஷா இங்க ஆளக்கூடாது. இது எல்லாம் வந்து காது குத்துற வேலை. இதெல்லாம் பிசிகாவும் கம்யூனிஸ்டுகளையும் வந்து நோட்டுகளுக்கு ஆசைப்படுறவங்களா அவங்க போய் கண்டிப்பா நீ இதுல என்ன மாற்றே தேவையில்ல. கடந்த முறையும் தேர்தலுக்கான கூட்டணி தானே திமுக போட்டீங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விலகவே இல்லையே. கூட்டணி தானே இருந்தீங்க கடைசி வரைக்கும். ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட்டணி தானே இருந்தீங்க. மறு தேர்தல் வர வரைக்கும் கூட்டணி தானே இருந்தீங்க. உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரிச்சது தப்புன்னு நீங்க தேர்தல் நேரத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து கேள்வி கேட்கறதே ஒரு இன்மெச்சூரிட்டி தன்னை சொல்லி திருப்பி இது எல்லாம் சொல்லிக்கலாம். சொன்னது யார்? நீங்க தானே சொல்றீங்க. அதுதான் அப்ப நீங்க அப்ப எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நீங்க RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மக்கள் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து ஓட்டம் போடுவாங்க. சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எப்ப விஜய் வந்து எங்களை வந்து ஆதரவு கேட்டாரு சந்தேகம் போய் அது எப்படி சார் இது என்ன சார் இதுதான் சார் இம்மெச்சூர்டு. இதுதான் இன்னும் இம்மெச்சூர்டு எது தெரியுங்களா? நீங்க வந்து ஆதரவு ஆட்சியில பங்கேற்பு ஆனா கூட்டணியில இல்ல. அப்ப கூட்டணினா என்ன சார்? தயவுசெய்து சொல்லுங்க. காங்கிரஸ் போட்டு தான் கூட்டணி இல்ல காங்கிரஸ் போட்டாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ் எடுக்கிற முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன சார் இருக்கு? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி உள்ள வந்துடும் தெரிஞ்சிச்சு. அப்ப நீங்க என்ன சார் அந்த டிட்டாச்மென்ற வார்த்தையே வரக்கூடாது உங்கள்கிட்ட. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எப்போ டிட்டாச் ஆயிடுவோம்ன்றீங்க. அதனால இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிமுக வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு. நீங்க டிட்டாச்மெண்ட் ஒரு வார்த்தையை போடுறீங்க. ஒரு பக்கம் வன்னியரசு முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு டல்லா இருக்குது. முகம் ஒரு இறுக்கமா இருக்கா இல்லையா? அவர் முகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அமைச்சராவதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சு. இந்த அமைச்சரான பிறகு அவர் முகத்தை பார்த்தா ஒரு இறுக்கம் இருக்கிறதாவே நான் பாக்குறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். விஜய் அவர்கள்கிட்ட போகக்கூடிய கூட்டம் என்பதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் CPM, CPI, VCK, IUM இவங்கெல்லாம் கூட்டணியில் வந்து அமைச்சரவையில் வந்து இருக்கிறாங்க. வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் ஆதரவு வந்து இருக்கு. இந்த நிலையில திரு வைகோ அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து பயங்கரமா வாழ்த்தி பேசுறாரு. இந்த ஒரு மாச கால ஆட்சி என்பது ஒரு பொன்னான கால ஆட்சின்ற அளவுக்கு பேசுறாரு. இன்னைக்கு கூட செய்தியாளர் சந்திச்சுட்டு வந்து நாங்க கூட்டணி இணைய போறீங்களான்ற பொதுக்குழு கூட்டு முடிவெடுக்கிற உடனே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சு அவர் விஜயோடு இணைகிறார் என்று தெரிஞ்சு போச்சு. என்னவாக போகுது மதிமுக? இல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா உள்ளபடியே சொல்ல போனா பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டதுன்றது மிகப்பெரிய டிசப்பாயிண்ட். ஒரு கட்டத்தில் இந்த தேர்தல் உடன்படிக்கை வரும்போது அண்ணன் திருமா வந்து உறுதியாக இருந்தார். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிட்டோம்னு சொல்லிட்டு அந்த உறுதியான நிலைப்பாட்டை வந்து மதிமுகவும் இருந்தது. ஆனால் பிடி தளர்ந்துருச்சு. பிடி தளர்ந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா சரி திமுகவோட சேர்ந்தே நம்ம பயணிக்கலாம். MP தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று தெரியவங்களுக்கு வெற்றி பெற்றாங்க. உள்ளபடியே தனி சின்னத்தில் நாங்கள் போட்டினா உறுதியாக நின்று இருக்கணும். ஆனால் உறுதியாக நிற்கலை. அல்லது கமலஹாசன் சொன்ன மாதிரியாக சொல்லியிருக்கணும். என்னென்னு கேட்டால் போட்டிட்டால் நாங்கள் வந்து தனி சின்னம் அப்படின்னா எங்களுக்கு வந்து சீட்டே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிறோம். சீட்டுலாம் பரவாயில்ல. அவங்க திமுக தரப்பில் செய்த ஒரு என்ன சொல்ல கேட்டேன் ஒரு குளறுபடிகள் கூட்டணி குளறுபடினா இதுதான். இப்போ விசுவாசமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த மதிமுக விசுவாசம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. தனிச்சின்னத்தில் எங்களுக்கு வந்து அதாவது மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டிடாமல்
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னாங்க. அதனால அந்த ஒரு மனவேற்றுமை இருக்க தானே செய்யுது. அது இப்போ ஒருவேளை வந்து தனிச்சின்னத்தில் வந்து போட்டிட்டு இருந்தால் இன்னைக்கு வந்து திருமாவளவனும் சரி இல்லை கம்யூனிஸ்ட் தாண்டி முதல்ல வந்து அவர் தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார். அது காரணம் என்னன்னா கடந்த காலத்தில் திமுக மீதான உள்ள அந்த அதிருப்திகள் தான். அது எம்பி தேர்தலாக இருக்கட்டும், கடந்த தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், பல முறை வந்து ஒரு சீட்டில் முரண்பட்டவர், அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், ரெண்டு கட்சியிலுமே ஒரு சீட்டில் முரண்பட்டவர் வந்து வைகோ. ஸோ இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சியை வந்து விஜய் அவர்கள் போய் இவரை சந்திக்கிறதா இருக்கட்டும், முதலமைச்சரான பிறகு இப்போ இவர் போய் செக்ரட்டரியேட்டில் போய் சந்திக்கிறதுனா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கட்சியை வந்து பலப்படுத்திக்க முடியும் தாவேக்கோட போய் சேர்ந்தா. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கிறாங்க. இன்றைக்கி உள்ளபடியே வந்து மதிமுக வந்து தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க கட்சி நலன் பார்க்கும்போது எதுக்கு இந்த திமுக வந்து ஒரு சர்வாதிகாரத்தனத்தோட வந்து நம்மளை நம்பாமல் ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோடவே வந்து நமக்கு வந்து தனிச்சின்னத்தை வந்து கொடுக்காம அவங்க சின்னத்தில் போட்டியிட வச்சது, இதெல்லாம் ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அப்போ இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலை. ஆனாலும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அந்த என்ன சொன்னாங்க தட்பவெட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக போயிட்டு இருக்குது. உதயநிதி சொல்றாரு 4 மாடல் சோஃபா இப்போ 5 மாடல் சோஃபா மாறிடுச்சுன்னா வைகோவோட சேர்த்து சோஃபா சொன்னா எல்லாத்தையும் நீங்கள் இப்படி சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் 2006. அப்போ அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தரலனாலும் கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சோஃபாவது கொடுத்துருப்பீங்கல்ல. இந்த சோஃபான்னு சொல்லி இப்போ பேசுறதை வச்சு நான் சொல்கிறேன், தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு உடன்படிக்கை வந்து இந்த தொகுதி மட்டுமே இல்லை தொகையும் கொடுக்குறீங்கல்ல. ஆமாம், அது எதுக்கு கொடுக்கணும்? செலவுப்படும், தேர்தல் செலவு கொடுக்குறோம். தேர்தல் செலவுக்குன்னு கிடையாது, இது சும்மா கதை. இது சீட்டுக்கு பதில் நோட்டா? சீட்டுக்கு பதில் நோட்டு. இப்போ நீங்கள் 4 சீட்டு கட்டிங்கன்னா 2 தான் கொடுக்குறாங்கன்னா மீதி நாங்கள் பணம் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவு கொண்டு எவ்வளோ பேர் இப்போ நான் கேட்குறேன், ஒரு 10 சீட் வாங்கிட்டு 100 கோடி வாங்குறாங்க, 100 கோடி செலவு பண்ணுறாங்களா சார்? இல்லையே. அப்போ இது வந்து தேர்தல் செலவுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குற தொகையை வாங்கிக்கிறாங்க. அதில் கம்யூனிஸ்டுகளே இப்போ வந்து கை நீட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து சும்மா தேர்தல் செலவுக்குன்னு சொல்றது. இப்போ ஏன் தேர்தலை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க? உள்ளபடியே மீண்டும் கூட்டணி, அப்புறம் மீண்டும் வந்து தொகுதிக்கு வந்து தொகை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அதனாலதான் இங்க வந்து மீண்டும் தேர்தலை சந்திக்க மக்கள்கிட்ட சக்தி இல்லை. மக்கள்கிட்ட சக்தி இருக்கு, இது உங்க கட்சிக்காரர்கிட்ட உங்களுக்கு வந்து சக்தி கிடையாது. ஏன்னா தொகுதியும் கொடுக்கணும் தொகையும் கொடுக்கணும், இவ்வளவு சிக்கல்லாம் இருக்கு. உண்மையான சோஃபா மாடல் திமுக தானா? என்ன கேட்டா முதல்ல இந்த ஆரம்பிச்சது யார் நீங்களே சொல்லுங்க. அட கூட்டணி கட்சிகள் பணம் கொடுக்கறதா இருட்டப்பா, தேர்தலுக்கு பணம் கொடுக்கறத யாரா ஏற்கிறீங்களா? முதல்ல இப்ப வந்து விஜயுடைய அரசு சோஃபால பணம் கொடுத்துச்சுன்றதை நீங்க ஏற்கிறீங்களா? நடந்திருக்கும். எப்படி நடக்கும் பாருங்க, எப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் கேட்கிறேன், திமுகவோ அதிமுகவோ கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க, கோடி கோடியா 1000 சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. விஜய் கிட்ட என்ன நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இப்ப இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்கும் போது அப்போ உள்ளபடியே பணம் கொடுக்க வேண்டிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எண்ணம் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆட்சியை பிடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் வர வைக்க முடியும் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில். அது இனிமே தான் போக போக தெரியும் இந்த டிவிக்கு அரசு எப்படிப்பட்ட வந்து ஊழல் அரசா ஊழல் அரசா இருங்க. ஒரு மாசம் தானேப்பா ஆகுது, என்னப்பா ரொம்ப இம்மெச்சூர்டா நீங்க பேசுனீங்கன்னா அப்படி ஒரு மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சிடும்? ஒரு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்ல முடியும்? காலப்போ எல்லாரும் இந்த சீனை ஓட்டுறவங்க தான். கடந்த காலத்தில் எவ்வளவு சீன் பார்த்துருக்கிறோம். நான் சொல்லுவது அது இல்லை. இந்த டிவிக்கு அரசு அமைஞ்ச பிறகு அந்த அமையறதுல இழுபறிகள் இருக்கு. இந்த சீட்டுகள் வந்ததுன்னா இத்தனை சீட்டுகள் இருந்தால் ஆட்சி உறுதி. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லைனா கூட விஜய்க்கும் அந்த எண்ணம் இருக்கணும். ஏன்னா முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு கனவு தானே அது. அப்ப அந்த கனவுக்கு வந்து பார்த்தா கிட்ட கை நெருங்கிடுச்சு. அதான் சொன்னார்ல, இவ்வளவு ஓட்டு போட்டீங்க இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரிதான் எனக்கு இப்ப கிட்ட நெருங்கிட்டு போயிடுது. கைக்கு நெருங்க எட்டது வாய்க்கு எட்டணும் சொல்லுவாங்க, அப்படியா? அப்போ வாய்க்கு எட்டணும்னா என்ன பண்ணணும்?
சில பேர் வாயை அடைக்கணும். எப்படி இங்க தடுமாற்றங்கள் வருது? அண்ணன் திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எப்படி முடிவுகள் மெல்ல மெல்ல மாறுச்சு. திருமாவும் கம்யூனிஸ்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அமித்ஷா இங்க ஆளக்கூடாது. இது எல்லாம் வந்து காது குத்துற வேலை. இதெல்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வர்றது இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 எம்எல்ஏக்கள் நீங்க விசிகாவும் கம்யூனிஸ்டுகளையும் வந்து நோட்டுகளுக்கு ஆசைப்படுறவங்களா அவங்க போய் கண்டிப்பா இதுல என்ன மாற்றே தேவையில்ல. எப்போ வந்து நீங்க திமுக கிட்டயே வந்து தொகுதிக்கும் தொகையை வாங்குறீங்களா? அது நேரடியா பேங்க் அக்கவுண்ட்ல தான வாங்குறாங்க. திருப்பி நான் சொன்னேன், எப்படி வாங்கினா என்னப்பா? அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தப்புன்னு பாருங்க, இங்க தப்பு சரின்றது நான் சொல்ல. நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்கிறேன். குதிரை பேரம் பண்றது தப்பு. நான் கேட்கறது இல்ல, ஒரே உங்கள்ட்ட கேட்கிறேன். சார்பு நிலையில பேசக்கூடாது. 6 சீட் வாங்குறாங்க. ஆமா, 6 சீட்டுக்கு தொகை எவ்வளவு தெரியல. ஒரு சீட்டுக்கு 10 கோடி கொடுப்பாங்க போல. 60 கோடி செலவு பண்ணிட்டீங்களா? நீங்க செலவு பண்ணாங்களா? அந்த இப்ப புரியுதுங்களா? அப்ப இது எதுக்காக கட்சி வளர்ச்சி நிதி. இன்னொரு கட்சி கிட்ட வந்து இப்ப புரியுதுங்களா? இதுதான் அடிமத்தனம்ன்றது. இன்னொரு கட்சி கிட்ட தொகையை வாங்கி நீங்க வந்து கட்சியை வளர்க்குறீங்கன்னா இதுதான் அடிமத்தனம். நமக்கு அப்படி தேவையே இல்லை. இங்க பாருங்க, இது நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு கட்சி கிட்ட இருந்து நீங்க கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவும் எப்படி நீங்க பணத்துக்காக விலை நான் திருப்பி நான் சொன்னேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரே வார்த்தை தான் கேட்கிறேன். அண்ணன் திருமாவும் சொல்றாரு, அவர் சொல்றதை அப்படியே அவங்க வழிமொழிகிறாங்க. ஒரே கேள்விதான். என்ன சொல்றாருன்னா, அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட போன வாரம் பேசியிருந்தார்ல, 4 நாளைக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்தோம், டவுட் பட்டாங்க, அதிகாரத்தில் பங்கேற்றுட்டோம், ஆனால் கூட்டணி இல்லை. அப்ப கூட்டணினா என்ன சொல்லுங்க? தேர்தலுக்கு முன்னாடி இத்தனை சீட்டு தாங்க, அத்தனை சீட்டு தாங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேர்தலை முடிஞ்ச உடனே என்ன சொல்லிருக்கணும்? கூட்டணி முடிஞ்சிருச்சு, தாவேக்காக்கு ஆதரவு, ஆட்சியில பங்கு சொல்றீங்களா? நீங்க அண்ணன் திரும்ப சொல்றாரு திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இல்ல சொல்லிட்டு. முதல்ல என்னப்பா நீ இப்படி பேசுனீங்க? அரசியல் நீங்க தொடர்ந்து கவனிக்கிறீங்களா? இல்ல, அவர் தான் சொல்றாரு திமுக கூட்டணில விசிக இல்ல. திருப்பி இது எப்ப சொன்னது? இப்ப சொல்றாரு. இப்பதான் சொல்றீங்க நீங்க. நீங்க முதல்ல உங்களோட தடுமாற்றம் எங்க ஆரம்பிச்சது? நாங்க திமுகவோட கூட்டணி, ஆதரவு வந்து தாவேக அரசு. கட்சியினுடைய எல்லா முடிவுகளையும் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் பாருங்க, சொல்லணும். அப்படியே மக்களுக்கு சொல்லணும். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் எந்த அந்த திமுக கூட்டணியில இருந்ததுனால தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பெற்ற வாக்குகள்ல திமுக வாக்கு இருக்கா இல்லையா? இப்ப விசிகவுடைய வாக்கு திமுக. அதைத்தான் நானும் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இல்ல, ஒரு நீங்க கட்சி பாருங்க, நீங்க இதுதான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்மையான பார்வை இல்லை. ஒரே கேள்விதான் நான் கேட்கிறேன். நீங்க அந்த கூட்டணியில இருங்க, வெளியே வாங்க. ஆனால் மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வாக்கியம் பெற்று மக்கள் நம்பிக்கையோட வாக்களிக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம வந்து வாக்களிக்கணும், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, அவனுக்கு வாக்களிக்க கூடாது, அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது, இங்க விசிகாக வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு அங்க திமுக இருக்க கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு நேர்மையா வந்து இப்ப எப்படி வந்து அண்ணாமலை போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாரு, அந்த மாதிரி தான் கூட பண்ற. நீங்க போய் என்ன செய்றீங்க கேட்டா, நாங்க கூட்டணியில வந்து நாங்க வெளியே வரல, ஆனால் ஆதரவு நீங்க ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் ஆதரவு கேட்டா, ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கும் போது நம்ம அதை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு நாங்க வாங்கிட்டு வந்துங்க. அதுவும் யாருக்காக அவங்க வழியை வந்து கொடுத்தாங்க, நாங்க பெற்றோம். அப்போ நீங்க சொல்றீங்க. இப்ப நான் கேட்கறது கேட்டா, அப்ப கூட்டணினா என்ன? அந்த இலக்கணத்தை சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்பே நீங்க எத்தனை தொகுதி, நாங்க எத்தனை தொகுதி உடன்பட்டு, இது நல்லா புரியும். தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்றதே கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், கடந்த முறையும் தேர்தலுக்கான கூட்டணி தானே திமுக போட்டீங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விலகவே இல்லையே, கூட்டணி தானே இருந்தீங்க. கடைசி வரைக்கும் ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட்டணி தானே இருந்தீங்க. மறு தேர்தல் வர வரைக்கும் கூட்டணி தானே இருந்தீங்க. உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரிச்சது தப்புன்னு நான் தப்புன்னு மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது. ஒரே வார்த்தை முடிங்க. மக்கள் எண்ணம், மக்கள் வாக்களிச்சது எப்படி? நீங்க மக்கள் கிட்ட போய் பாருங்க, சீட் வந்து தாவேக்காங்க மக்கள் பாருங்க. நான் திருப்பி தான் 108 சீட்டை வந்து முழுக்க தனித்து நின்று போட்டிட்டு 2 கட்சிகளையும் வந்து 2 அணிகளையும் வசைப்பாடி இவங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி, அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில தான் இந்த விசிகாவும் இருக்கு. அப்போ இவ்வளவு பகிரங்கமா மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை பண்ணிட்ட பிறகு அந்த கட்சி கல்லாப்பட்டி கூட்டணி சொன்ன அந்த கட்சிக்கு போய் நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு ஆட்சியில அதிகாரத்தையும் பங்கெடுத்துட்டு அப்புறம் நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் சிக்கல். நீங்க என்ன சொல்லணும்? எப்படியும் முடிவாயிடுச்சு, மக்கள் கிட்ட வெளிப்படையா நீங்க வாக்களிச்சீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அரசுன்னு ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கு. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சியா வந்து அமையறதுல விருப்பம் இல்லை.
அதனால நாங்க ஆட்சி அதிகாரத்தில் நாங்க பங்கெடுக்கிறோம். நாங்க கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா நேற்று வரைக்கும் நாங்க திமுக கூட்டணியில இருந்தோம். இப்ப நாங்க வந்து தாவேகா கூட்டணியில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நேர்மை. ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும் சார். நீங்க தேர்தல் நேரத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து கேள்வி கேட்கறது ஒரு இன்மெச்சூரிட்டி தன்னை சொல்லிட்டு திருப்பி இது எல்லாம் சொல்லிக்கலாம். சொன்னது யார்? நீங்க தானே சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க அப்ப எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நீங்க RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மக்கள் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டம் போடுவாங்க. சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எப்ப விஜய் வந்து எங்களை வந்து ஆதரவு கேட்டாரு சந்தேகம் போயிடுச்சு. அது எப்படி சார் இது என்ன சார் இதுதான் சார் இம்மெச்சூர்டு. நான் இதுதான் இன்னும் இம்மெச்சூர்டு எது தெரியுங்களா? நீங்க வந்து ஆதரவு ஆட்சியில பங்கேற்பு ஆனா கூட்டணியில இல்ல. அப்ப கூட்டணினா என்ன சார்? தயவுசெய்து சொல்லுங்க. காங்கிரஸ் போட்டு தான் கூட்டணி. காங்கிரஸ் போட்டாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ் எடுக்கிற முடிவே நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன சார் இருக்கு? காங்கிரஸ் வந்து வெளிப்படையா கூட்டணி சேர்ந்து பாருங்க. ஒரே வார்த்தை சொல்றாங்க. காங்கிரஸ் செய்தாலும் தவறுதான். விசிகா காங்கிரஸ் தான் உறவு முடிச்சுட்டு வந்துட்டாங்களே. திருப்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதே காங்கிரஸ் கிட்டயும் வந்து திமுகவுடைய வாக்குகள் இருக்கா இல்லையா? நீங்க சொல்றது எல்லாமே ஏற்புடையது. மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஜனநாயகவாதியா சொல்லுங்க. ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. ஜனநாயகவாதியா சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 108 சீட் தான் இருக்குது. யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. விஜய்க்கு தான் மக்கள் அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப அவங்களை ஆதரிக்கிறது தப்புன்னு சொன்னா எப்படி? திருப்பி மக்கள் வாக்களிச்சது தனிப்பெரும் கட்சிக்கு வந்து அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மக்கள் கிட்ட வந்த வாக்கு பெறும் போது கொடுக்கிற உத்தரவாதம் என்ன? நாங்க வந்து நேர்மையான கட்சி, அவங்க கல்லாப்பட்டி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்டாலும் சரி, நீங்க போய் அவங்க கிட்ட வந்து ஆதரவு வந்து கொடுத்தாலும் சரி, அதுவே மக்கள் எண்ணத்துக்கு விரோதம் நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மீண்டும் தேர்தலை மக்களை சந்திக்கணும். இதுதான் நேர்மை, இதுதான் நியாயம். நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்றீங்க? குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரியும் 6 மாசத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் தேர்தல் நடத்தாம இருக்கலாம். இங்க பாருங்க. அப்போ இப்ப நான் கேட்கிறேன் இல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த டிட்டாச்மென்ற ஒரு வார்த்தையை உங்க வாயில வரக்கூடாது. நீங்க சொல்றீங்க மீண்டும் தேர்தல் நடத்தத்துல வந்து மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து பெரிய இழப்பு வரும்ன்றீங்க. அரசாங்கத்துக்கு இழப்பு. சரி அரசாங்கத்துக்கு இழப்பு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்லா. இது மீண்டும் தேர்தல் அப்படியே கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி உள்ள வந்துடும் தெரிஞ்சிச்சு. அப்ப நீங்க என்ன அந்த டிட்டாச்மென்ற வார்த்தையே வரக்கூடாது உங்கள்கிட்ட. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எப்போ டிட்டாச் ஆயிடுவோம்ன்றீங்க. அதனால இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிமுக வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு. நீங்க டிட்டாச் ஒரு வார்த்தையை போடுறீங்க. இன்னும் அவங்க ஒரு 2 எம்எல்ஏவா ஒரு எம்எல்ஏவா உருவாங்க. ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏ வரைக்கும் வந்து அவங்க ரெடி பண்ணணும். இப்போ ராஜினாமா பண்ணதுக்கு இப்ப வைகோவும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டாரு நான் நினைக்கிறேன். ஒரு 8 ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏறக்குறைய. இப்ப இன்னும் 2 எம்எல்ஏ இருக்குன்னா பை எலெக்ஷன்ல அப்போ நான் கேட்கிறேன் இப்ப இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா நீங்க டிட்டாச் வார்த்தை போது ஒரு பக்கம் வன்னியரசு முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு டல்லா இருக்குது. நீங்களே பாருங்க, முகம் ஒரு இறுக்கமா இருக்கா இல்லையா? அது ஒரு முகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அமைச்சராவதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சு. யார் முகத்துல? வன்னியரசு முகத்துல. இந்த அமைச்சரான பிறகு அவர் முகத்தை பார்த்தா ஒரு இறுக்கம் இருக்கிறதாவே நான் பாக்குறேன். சரி, ஏதோ பாரதிய ஜனதா டெத்துக்கு போனாரு, ஏதோ ஒரு தாக்கம் போல இருக்கு, துக்கத்துக்கு போயிருக்காரு பார்த்தா எப்பவுமே துக்கமாவே இருக்கு முகம். ஒரு அமைச்சர்னா ஒரு பிரைட்டா சந்தோஷமாவே இல்ல அவரு. காரணம் நீங்க டிட்டாச்சுன்றீங்க. எப்ப வேணாலும் நாங்க வந்து டிட்டாச்சு ஆயிடுவோம். அப்ப அவங்களுக்கு பாக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்னப்பா இது இப்படி சொல்லிட்டே இருக்காரு, இவங்களாம் நம்ப முடியாது, நம்ம சீக்கிரமே வந்து நம்ம மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் பேசி ஒரு 10-15 பேரை இறக்குங்க ஏடிஎம்கேல இருந்து. இப்போதைக்கு அங்கிருந்து தான் காட்ட முடியும், டிஎம்கேல இருந்து காட்ட முடியாது சொல்லிட்டு இப்போ மீண்டும் வந்து பை எலெக்ஷனுக்கு தயாராகும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இப்படி வச்சுக்க பிரதாப், ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிடறாங்கப்பா பை எலெக்ஷன்ல. அப்போ உங்க நிலைமை என்ன ஆகும்? அப்ப டிட்டாச் நீங்க சொல்லுவீங்களா? கூட கட்டி விடுவாங்க. இல்ல அப்ப டிட்டாச் சொல்லுவீங்களா? கிளம்புறீங்களா? கிளம்புங்க. ஏதோ ஒரு அமைச்சர் பதவி பார்த்து உங்களுக்கு வந்து டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் இருந்தீங்க, ஒரு அமைச்சர் பதவி உங்ககிட்ட வாங்க முடியல, ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா டிட்டாச்சுன்றீங்க. போங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இல்ல அண்ணன் திருமாவை விஜய் ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப அதெல்லாம் சும்மா பாருங்க. அரசியல்ல மட்டும் எனக்கு இந்த நேசிக்கிறாரு வாசிக்கிறாரு இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். இங்க நேசிப்பாங்க அரசியல்ல சொன்னாருன்னா நான் சொல்லிடுறேன். விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, வாங்க நாங்க துணை முதலமைச்சர்ன்றதை மட்டும் தான் கொடுக்க முடியாது, மத்தபடி உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க கம்ஃபர்டபிளா உங்களுக்கு பாருங்க. இது எல்லாமே இப்ப சொல்லுவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி இல்லப்பா. இல்ல மத்த தலைவரும் தலைவரான திருமாவும் ஒண்ணா? அப்படி
என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க நீங்க? அவர் என்ன கேட்டா கம்யூனிஸ்டுகளே இப்ப வந்து அமைச்சரவை பங்கேற்கல, போதுமா? ஏன் அவங்க அமைச்சரவை பங்கேற்க கூடாதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அரசினுடைய கொள்கை முடிவு கட்டுப்பட வேண்டியதா இருக்கும். அதனால பாருங்க, இங்க திருப்பி அதான் சொல்றேன். நீங்க பெட்டர் சொல்றீங்களா மற்றவங்க சொல்லிட்டு, என்னை கேட்டா வெறும் ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்திருக்கலாம், அதுவே அதிகம். அதை தாண்டி நீங்க வந்து அமைச்சரை பங்கேற்றுட்டு அவ்வளவும் பண்ணிட்டு கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, டிட்டாச்சு ஆயிடுன்னு வேற சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீங்க சொல்லுங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல சார்? நீங்களே சொல்லுங்க. எப்ப ஏதாவது ஒரு நிலைப்பாடு நிக்கணும் பிரதாப். ஒன்னே திமுக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா சாடுங்க. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஊழல்கள் இப்பதாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால நாங்க தாவேக அரசு நாங்க ஆதரிக்கிறோம். நாங்க ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கேற்றிருக்கோம். கூட்டணி எங்களுக்கு தாவேகாவோட தான். டிக்ளேர் பண்ணி சொல்லுங்க. சொல்ல போறாங்க இப்ப சொல்லணும் சார். நீங்க அப்படி கிடையாது சார். நான் சொல்லட்டுமா? சரி, அண்ணன் திரும்ப என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டுமா? இப்ப இது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. கட்சிக்கும் அனுபவமின்மை, ஆட்சிக்கும் அனுபவமின்மை. ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து அப்பழுக்கு இல்லாம திறம்பட நடத்திட்டு போயிடுவோம். ஏன்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு அலை விசிச்சு வச்சுங்க, தாவேகா எதிர்ப்பு அலையில நாம காலி ஆயிடக்கூடாது. அப்போ அந்த நெருக்கத்துல கூட வந்து இதே தாவேகா அரசு மேல வந்து பழிய சொல்லிட்டு கூட வன்னியரசு கிளம்பி வாப்பா அப்படி சொன்னா உடனே வன்னியரசு சொல்ல கேட்டீங்கன்னா வந்து அதை பேனாங்க எடுத்து பாக்கெட் வச்சுட்டு கிளம்பி வந்துடுவார். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்போ இந்த இந்த தாவேகாக்கு வந்து இதே ஆதரவு நிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கும், சொல்ல முடியாது, எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்போ 31 வரைக்கும் அப்ப இந்த இடத்துல இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் தான் இல்ல அப்படி பிரதாப் அப்படிதான் சொல்ல முடியாது பிரதாப். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் இல்ல. என்டி ராமாராவ் அப்படிதான் சொன்னாங்க. என்டி ராமாராவ தேவுடு தெய்வம், அவரு கிருஷ்ணரு, சாகுற வரைக்கும் அவரு தான் அண்ணாங்க. அவரு சாகறதுக்கு முன்னாடி அவங்க மருமகன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதான் உண்மை. யாருமே ஒய்எஸ்ஆர் அப்படிதான் சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒன்னும் இல்ல, சாகர வரைக்கும் அவரு தான் நாங்க சாக வச்சிட்டாங்க. உண்மைதானே இது? செத்துட்டாரு அவரு. சாகர வரைக்கும் முதலமைச்சர் நீங்க, அவரு செத்தே போயிட்டாரு. எப்படி செத்தாரு தெரியாது. ஏதோ பிளைட்ல போறாரு, கல்யாணத்துக்கு போனாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமா மூட்டை கட்டி கொண்டு வந்து போட்டாங்க. இவர் தாங்க ஒய்எஸ்ஆர். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அரசியல் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஜெயலலிதாவும் அப்படிதான் சொன்னாங்க, நிரந்தர முதலமைச்சர் நாங்க. அப்போலோல கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. 72 நாள் முடிஞ்சிச்சு. எப்பவுமே அந்த வார்த்தையே முதல்ல வந்து ஆபத்தான வார்த்தை. சென்டிமெண்டாவே நான் சொல்றேன். அது வந்து நீங்க நான் வந்து எவ்வளவுதான் பகுத்தறி பேசணும், சில நேரங்களில் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். எப்பவுமே வந்து நான் அந்த வார்த்தை சொல்றேன், நிரந்தர எதிரிகளை எதிர்கட்சியே இல்லாத அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே நிரந்தர முதலமைச்சர், இதெல்லாம் நாங்க காலகாலமா கேட்டுக்கிறோம். அப்படிதான் கலைஞரை சொன்னாங்க, நிரந்தர முதலமைச்சர் நாங்க. அவ்வளவுதான். எப்படி அப்பதான் உட்கார்ந்தாரு வீல் சேர். அப்பதான் வந்து வீல் சேர்லயே ஃபர்ஸ்ட் உட்கார்றாரு. இது நிரந்தர முதலமைச்சர் சொன்னாங்க பாருங்க. அப்பதான் அந்த வீல் சேரை நம்ம முதல் தடவை பாக்குறோம். அந்த வீல் சேர்லயே 10 வருஷம் கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனாலும் வந்து நிரந்தர முதலமைச்சர் சொன்னா வீல் சேர் வந்துச்சு. நிரந்தர முதலமைச்சர் அப்போலோ ஹாஸ்பிட்டல், நிரந்தர முதலமைச்சர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட். ஸோ இந்த நிரந்தரன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்றேன், நாளைக்கு என்ன நடக்குன்றது நமக்கே தெரியாது. தூங்கினால எழுந்துமான்னு சந்தேகமா இருக்கு. இதுதான் உண்மையான நிலை. எல்லாருக்கும் அதான். அப்ப எப்படி நீங்க நிரந்தரன்றீங்க? யாராவது நிரந்தரம் சொன்னா அவன் தான் ஆபத்தானவன். அதே சமயத்துல எதிரிகளையே வந்து அந்த மாதிரி சொன்னாங்க, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளை காணும், கட்சியில கூடவே இருந்துக்கிறாங்க. கரெக்டா? கூடவே இருந்துக்கிறாங்க. எது ரொம்ப தூரம்லாம் இல்ல, கூடவே இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே காணும், வீட்டிலே இருக்கிறாங்க, கூடவே இருந்துக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து வேஸ்ட் விட்டுணும். காலம் இருக்கு. இங்க அரசியல் வியூக அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த அரசியல் வியூகம் சரியா கூட இருக்கலாம். இன்னொரு பார்வையும் எனக்கு இருக்கு. அதிமுக ஏங்க இப்படி ஆச்சு? கர்மா. விஜயகாந்த் கட்சியை பிரிச்சு மேஞ்சிங்கல்ல, அனுபவிக்கிறீங்க. கரெக்டா இல்லையா? நமக்கு எந்த இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியும் நான் ஆதரிக்கல, எந்த கட்சியும் நான் நிரந்தரமா எதிர்க்கவும் இல்லை, வன்மத்தோட எதிர்க்கல. இருக்கிற நிலைப்பாட்டை பேசுறேன். எனக்கு ஃப்ரீயா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இவங்க காசு வாங்கினதான் இந்த பிரச்சனையே இல்லையா? அன்னைக்கும் வாங்கல, இன்னைக்கும் வாங்கல, நாளைக்கும் வாங்க போறது இல்லை திட்டவட்டமா
நீங்கள் எத்தனை போட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் எடுத்துன்னு போங்க, கிளம்புங்க, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ தான் எல்லாரையும் கலாய்க்க முடியும். இப்போ நான் ஒன்று, இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இந்த அதிமுக ஏன் இந்த நிலைமை? உங்களுடைய நாலேஜுக்கு விட்டுறேன். தேமுதிகவை எப்படி பிரித்து மேய்ஞ்சிங்க, உங்கள் அம்மா எப்படி மேய்ஞ்சாங்க, அன்றைக்கி நல்லா இருந்தா? இன்னைக்கு தாவேகா பிரித்து மேயுது. நாளைக்கு இதே தாவேகா கூட நிலைமை மாறலாம், எப்படி ஒன்று நடக்கும். இதெல்லாம் வந்து அரசியல் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம அனுபவம் இருக்கு. நான் எப்பத்திலிருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறேன், என் நாலேஜுக்கு உட்பட்டு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 12 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் எப்போ வந்து கேட்டா வந்து சத்துணவு வந்து போட்டாரோ அப்பத்துலேருந்து எனக்கு வந்து தெரியும். அப்போ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற நிலைமையில இருக்கிறோம், அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து சத்துணவு போடுறாரு, இனிமேல் இந்த கோதுமை சோறு கிடையாது, சத்துணவு போட போறாரு. ஸோ அதில் வந்து நமக்கு அரசியல் பார்வை இருக்கு. புரியுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல், அமெரிக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. வந்துட்டு வலசரவாகத்தில் அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் வந்து சொத்தை எழுதி வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பார்வையே இருக்கு. ஸோ இவ்வளோ அரசியல் பார்வை அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அரசியல் பார்வை. ஸோ அதனால வந்து அனுபவம் இருக்கு. அந்த என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தரமா அந்த புகழ் வந்து புகழே நிரந்தரமானது கிடையாது. எனக்கு புகழ் இந்த கல்ட்டு சொல்றாங்களா, அதே நிரந்தரம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களே 2 தடவை 3வது தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை சத்துணவு, ஒரு முறை இன்னொரு முறை வந்து அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், இப்படி தான் அவர் தள்ளினார். ஸோ அதனால எது வேணாலும் நாளைக்கு நடக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.